ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்க மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா மெர்சி. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மந்த் வந்து இதுவும் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆச்சுன்னு தெரில, அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக தெரியல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெர்சின்ற மூவி வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைமில் ரெண்டலில் மட்டும் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அஃபிஷியலாக நார்மல் ஸ்ட்ரீமிங் இல்லை, ரெண்டலில் மட்டும் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மூவி. இந்த மூவி ஸ்ட்ரீம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் விட்டுருந்தாங்க, தமிழ் டப் பண்ணியும். இந்த மூவியோட ரிவ்யூ தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சதா இல்லைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஏன்னா இந்த மூவியோட கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது நம்ம எல்லாமே ஏஐன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, நிறைய ஏஐ. இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜுகளாக வந்து இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதில் ஒரு ஏஐ தான் இருக்கும். இந்த ஏஐ கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கும், எல்லா சிசிடிவி கேமரா, ஃபோன் அக்சஸ் எல்லாமே இருக்கும், எல்லா டேட்டாவுமே இருக்கும். அதை வச்சு இப்போ ஒரு அக்யூஸ்ட் இருந்தாருன்னா அவரோட வாதத்தை அவர் தான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான எல்லா டேட்டாவும் அந்த செகண்ட் வந்து கொடுத்துரும். ஒரு 1.5 மொத்தமே ஒரு 1.5 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயே வந்து உங்கள் சைடு இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து தப்பு பண்ண வந்து நிரூபிக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட். இந்த மூவி வந்து ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ இருக்கார். அவர் ஹீரோவை வந்து அவர் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜட்ஜு முன்னாடி எடுத்து வந்து நிறுத்திருக்காங்க. இவர் எப்படி அதை உட்காந்த இடத்துலேருந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவார். அதெல்லாம் அந்த சீன்ஸு, அந்த ஃபுட்டேஜு, லைவ் ஃபுட்டேஜ், கேமரா ஃபுட்டேஜு, அதெல்லாம் காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து எடுத்திருக்காங்க. முக்கியமான ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கான்செப்ட் சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆக்டர்ஸ் தான் இருப்பாங்க. பட் அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போய்ட்டு இருந்தது. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் இது போவாங்க. நடுவில் கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கேப் விட்ட மாதிரி இருந்தது, ஸ்லோவாக டவுன் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி டாப் கீர் போட்டு பயங்கரமாக திருப்பி முடிச்சிட்டாங்க மூவி. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 4 ரேட்டிங் கொடுப்பேன். அந்தபடி எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக மாறிடுச்சு. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிடுறாங்க. யாராவது பார்க்கணும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் இருக்குது. இந்த மூவி ஆல்ரெடி நீங்கள் வேறு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன்.